நம்ம ஊர்ல இருக்க பொண்ணுங்க இந்த ஒரு கடையை பார்த்துட்டாங்கன்னா அவ்வளவுதான். ரீசெண்டா ஒசூர்ல இருக்க இந்த ஒரு கடையை விசிட் பண்ண போயிருந்தேன். எதுக்குன்னு பாத்தீங்கன்னா எங்க அம்மாக்கு ஒரு கிஃப்ட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். என்ன ரீசன்றது லாஸ்ட்ல சொல்றேன். அப்படி நீங்க கெஸ் பண்ணிருந்தீங்கன்னா கீழே ஒரு கமெண்ட் பண்ணிருங்க. ஓகே, இந்த ஒரு ஷாப்புக்கு நான் ஜஸ்ட் பேங்கிள்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன். பட் அங்க போயிட்டு என்னால பேங்கிள்ஸ் செலக்டே பண்ண முடியல. ஏன்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சிருந்தாங்க. 1-2 வச்சிருந்தா பரவாயில்ல, அவங்க இஷ்டத்துக்கு வச்சிருக்காங்க. சரி வச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு மேல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு போனேன். அண்ட் அங்க போய் பார்த்தா அடே என்னடா இது இப்படி வச்சிருக்கீங்க, இதெல்லாம் யாரு வாங்குவாங்க அப்படின்னு கேட்டா இதெல்லாமே ரெண்டலுக்கு வச்சிருக்காங்களாமா. ஓ ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 கலெக்ஷனை பார்த்தேன். பார்க்கும் போது அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. அப்படியே அங்க இருக்க கலெக்ஷன்லாம் பார்த்து முடிச்சுட்டு இந்த சைடு வந்தா காலேஜ் பெண்மணிகளுக்கு தேவையான டெய்லி வேரபிள் செயின்ஸ் எல்லாமே கூட வச்சிருந்தாங்க. அப்படியே அது பார்த்துட்டு வரும்போது தான் ஒன்னு புரிஞ்சுக்கிட்டேன். 3 ஃப்ளோர் அளவுக்கு லேடிஸ்க்கு ஆக்சசரிஸ் இருக்கா அப்படின்ட்டு. இது மட்டுமா, கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்ல பாருங்க என்னென்ன வச்சிருக்காங்கன்ட்டு. ஃபேஸுக்கு போடுற கிரீம்ல இருந்து எல்லா பொருளும் இருக்குங்க. நான் எதை சொல்றது எதை விடுறதுன்னு எனக்கு தெரியல. சரி நான் எதுக்கு எங்க அம்மாக்கு கிஃப்ட் வாங்கணும் அப்படின்னு இந்த கடைக்கு வந்தேன்னா, கம்மிங் மார்ச் 8 பாத்தீங்கன்னா உமன்ஸ் டே. சோ அந்த ஒரு ரீசன்னால தான். அண்ட் இந்த ஷாப்போட லொகேஷன் எங்கன்னு பாத்தீங்கன்னா ஜிஆர்டிக்கு பேக் சைட்ல தான். இதுதான் அந்த ஷாப். இந்த ஷாப்போட நேம் பேங்கிள்ஸ்.